இன்றைய தலைப்பு செய்திகள். சென்னை காமராஜர் அரங்கில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் பொதுச் செயலாளர் மறைந்த தோழர் சீதாராம் யெச்சூரி அவர்களின் படத்திறப்பு மற்றும் நினைவேந்தல் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சீதாராம் யெச்சூரிக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வீரவணக்கம் செலுத்தியுள்ளார். காலாண்டு விடுமுறையை நீட்டிக்க ஆசிரியர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 2A தற்காலிக விடைக்குறியீடு வெளியிடப்பட்டுள்ளது. இடையூறுகளை ஏற்படுத்தும் வகையில் எந்த ஒரு தனிநபரோ குடியிருப்பு சங்கமோ வணிக நிறுவனமோ நோ பார்க்கிங் என்ற பலகைகள் அல்லது தடுப்புகளை முன் அனுமதியின்றி வைக்கக்கூடாது என்று சென்னை பெருநகர காவல்துறை அறிவுறுத்தியுள்ளது. இலங்கை அதிபர் திசநாயகேவுக்கு எடப்பாடி பழனிசாமி வாழ்த்து தெரிவித்துள்ளார். விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் புதிதாக இணைக்கப்பட்டுள்ள ஆதவ் அர்ஜுனா கொள்கை புரிதலின்றி திமுக தலைமையிலான கூட்டணிக்கு பிளவு ஏற்படும் வகையில் பேசியது சர்ச்சையாகியுள்ளது. மத்திய பிரதேச மாநிலம் இந்தூர் மாவட்டத்தில் குண்டும் குழியுமாக இருந்த சாலையில் ஏற்பட்ட விபத்தால் பெண் ஒருவர் கோமா நிலைக்கு சேர்ந்துள்ளார். இந்த விவகாரம் தொடர்பாக ஸ்கூட்டரை ஓட்டிய அப்பெண்ணின் கணவர் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. புனே விமான நிலையத்தின் பெயர் துக்காராம் மகாராஜ் என மாற்றம் செய்யப்படுவதற்கு மாநில அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. மும்பை அருகே பத்ராபூரில் உள்ள ஒரு பள்ளியில் 4 வயது சிறுமிகள் 2 பேர் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளானதை அடுத்து நகரம் முழுவதும் பெரும் போராட்டம் நடந்தது. இந்த நிலையில் நாட்டையே உலுக்கிய சிறுமிகளின் பலாத்கார குற்றவாளி சுட்டுக்கொலை செய்யப்பட்டது நெடுஞ்சாலையில் பரபரப்பு சம்பவம் நிகழ்ந்துள்ளது. சீதாராம் யெச்சூரி விட்டுச் சென்ற பணிகளை நாம் தொடர வேண்டும் என்று மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். அமெரிக்காவின் ஸ்டான்போர்ட் பல்கலைக்கழக எல்சேவியர் தரவரிசை பட்டியலில் திருச்சி பாரதிதாசன் பல்கலைக்கழகத்தை சேர்ந்த 5 பேராசிரியர்கள் இடம் பிடித்துள்ளனர். தமிழக பகுஜன் சமாஜ் கட்சியின் பொதுச் செயலாளர் 14 நாட்களில் மன்னிப்பு கேட்க வேண்டும் என தமிழக காங்கிரஸ் கட்சியின் தலைவர் செல்வ பெருந்தகை நோட்டீஸ் அனுப்பியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இன்றைய நவீன உலகில் இணையதள பயன்பாடு அதிகமாக உள்ளது. சமூக வலைதளங்களை பார்வையிடுதல், அதில் பதிவேற்றம் உள்ளிட்ட நடவடிக்கைகளில் பலரும் ஈடுபடுகின்றனர். இதற்கிடையில் வாட்ஸ்அப், முகநூல் உள்ளிட்ட சமூக வலைதளத்தை பயன்படுத்தி ஆன்லைன் மோசடியும் அரங்கேறியுள்ளது. இந்த நிலையில் கலெக்டர் பெயரில் போலி முகநூல் கணக்கு கண்டெடுக்கப்பட்டு சைபர் கிரைம் போலீசார் விசாரணை மேற்கொண்டனர். அண்ணா சாலையில் உள்ள ராணி சீதை மன்றத்தில் விஜிபி கழக தமிழ்ச் சங்கமும் கவிதை உறவு இலக்கிய அமைப்பும் இணைந்து நடத்தும் கலைஞர் விருது விழா நேற்று நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா. சுப்பிரமணியன் கலந்து கொண்டு சிறந்த 100 கவிஞர்களுக்கு கலைஞர் விருது வழங்கியுள்ளார். இதன் காரணமாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வாழ்த்து தெரிவித்துள்ளார். உலகளவில் குரங்கம்மை பாதிப்புகள் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி வரும் நிலையில் தற்போது இந்தியாவிலும் 1B வகை குரங்கம்மை பாதிப்பு உறுதியாகியுள்ளது. புதுக்கோட்டை மாவட்டம் மழவராயன்பட்டி, மாஞ்சான் விடுதி பகுதிகளில் சிறுத்தை நடமாட்டம் இருப்பதாக தகவல்கள் பரவின. குறிப்பாக சமூக வலைதளங்களில் சிறுத்தை நடமாட்டம் இருப்பதாக தகவல் பரவியது. இதனால் அப்பகுதியை சேர்ந்த மக்கள் பெரும் அதிர்ச்சியில் உள்ளனர். உடல் உறுப்பு தானம் செய்ய முதலமைச்சர் பதிவு செய்துள்ளதாக அமைச்சர் மா. சுப்பிரமணியன் தகவல் தெரிவித்துள்ளார். நாமக்கல் மாவட்டம் கோஆப்டெக்ஸ் விற்பனையகத்தில் தீபாவளி விற்பனை தொடங்கப்பட்டது. இதனை மாவட்ட கலெக்டர் உமா விலக்கேற்றி தொடங்கி வைத்த நிலையில் மாணவிகளுக்கு பாலியல் தொல்லை கொடுத்தால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று நாமக்கல் கலெக்டர் உமா உறுதியளித்துள்ளார். டெல்லி முதல்வராக ஆதிஷி மர்லேனா சிங் நேற்று முறைப்படி பொறுப்பேற்றார். அவர் முன்னாள் முதல்வர் கெஜ்ரிவாலின் நாற்காலியை காலியாக விட்டுவிட்டு அருகில் வேறொரு நாற்காலியில் அமர்ந்துள்ளார். சென்னை உயர்நீதிமன்றத்தில் 3 புதிய நீதிபதிகளுக்கு பொறுப்பு தலைமை நீதிபதி டி. கிருஷ்ணகுமார் நேற்று பதவி பிரமாணம் செய்து வைத்தார். மூளைச்சாவு அடைந்த 2000 பேர் தானமாக வழங்கிய 11,500 உறுப்புகளால் ஏராளமானோர் மறுவாழ்வு அடைந்ததாக அமைச்சர் மா. சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். சென்னை கண்ணப்பர்திடல் பயனாளிகள் 114 பேருக்கு வீடு ஒதுக்கீட்டு ஆணையை அமைச்சர் உதயநிதி வழங்கியுள்ளார். சென்னை துறைமுகம் மதுரவாயல் மேம்பாலத்துக்கு இராணுவ நிலத்தை விரைவாக பெற நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அமைச்சர் வேலு அறிவுறுத்தியுள்ளார். பயணிகளுக்கு இடையூறு, ரயில் மீது கல்வீச்சு, சிக்னல் சேதம், பயணிகளிடம் திருட்டு போன்ற குற்றங்களுக்கு ரயில் நிலையங்களுக்கு அருகே இருக்கும் டாஸ்மாக் கடைகள் மற்றும் பார்களே முக்கிய காரணம் என ரயில்வே பாதுகாப்பு படை நடத்திய ஆய்வில் கண்டறியப்பட்டுள்ளது. எனவே 39 டாஸ்மாக் கடைகளை வேறு இடங்களுக்கு மாற்ற கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. சென்னையில் பழைய ஓய்வூதிய திட்டம் உள்ளிட்ட நிதி மற்றும் பணி சார்ந்த 31 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி செப்டம்பர் 30 மற்றும் அக்டோபர் 1 ஆகிய தேதிகளில் கோட்டை முற்றுகை போராட்டம் நடத்தப்போவதாக டிட்டோ ஜாக் அறிவித்தது. சென்னையில் புதிய மூர் மார்க்கெட் பகுதியில் 30 ஆண்டுகளாக வாழ்ந்து வரும் 130 குடும்பங்களுக்கும் நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரிய வீடுகள் ஒதுக்க வலியுறுத்தி சூளை பகுதியில் பொதுமக்கள் நேற்று சாலை மறியலில் ஈடுபட்டனர். அரசு பேருந்துகளில் எளிதாக விரைவில் ஆன்லைனில் டிக்கெட் முன்பதிவு செய்யும் வகையில் இணையதளம் செயலி மேம்பாட்டை அமைச்சர் சிவசங்கர் தொடங்கி வைத்தார். இந்திய விரோத சக்திகளை வெளிநாடுகளில் ரகசியமாக ராகுல் காந்தி சந்திப்பதாக எச். ராஜா குற்றம் சாட்டியுள்ளார். ஹரியானாவின் புதல்வனான என்னை பாஜக துன்புறுத்தியது என ஆம் ஆத்மி தலைமை ஒருங்கிணைப்பாளர் அரவிந்த் கெஜ்ரிவால் தெரிவித்துள்ளார். ராமநாதபுரம் மண்டபம் ரயில் நிலையத்தில் ஓடும் ரயிலில் ஏறிய போது தவறி விழுந்த பயணியை நொடிப்பொழுதில் போலீசார் காப்பாற்றினர்.
10 அணிகள் இடையிலான 9வது ICC மகளிர் T20 உலகக்கோப்பை தொடர் துபாய் மற்றும் ஷார்ஜாவில் அக்டோபர் 3ஆம் தேதி முதல் 20ஆம் தேதி வரை நடைபெறவுள்ளது. இந்த நிலையில் மகளிர் T20 உலகக்கோப்பைக்கான அதிகாரப்பூர்வ பாடலை ICC வெளியிட்டுள்ளது. இங்கிலாந்தை வீழ்த்தியதில் இருந்து மன உறுதி வேற லெவல்ல இருக்கு என்று தனஞ்சயா டி செல்வா தெரிவித்துள்ளார். ஹங்கேரியில் நடந்த செஸ் ஒலிம்பியாட் போட்டியில் தங்கம் வென்று சென்னை திரும்பிய நட்சத்திரங்களுக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. செஸ் ஒலிம்பியாட்டில் தங்கம் வென்றதன் மூலம் எங்களது கனவு நனவாகியுள்ளதாக குகேஷ் மனம் திறந்து தெரிவித்துள்ளார். கடந்த ஒரு வாரமாக இந்திய பங்குச்சந்தை படிப்படியாக உயர்ந்து உச்சத்தை எட்டிய நிலையில் இன்று சற்றே பங்குச்சந்தை சரிந்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. சென்னையில் 22 கேரட் ஆபரண தங்கம் புதிய விலை உச்சத்தை எட்டியுள்ளது. இன்று 22 கேரட் ஆபரண தங்கம் 1 கிராம் ரூபாய் 7000க்கு விற்பனையாகிறது. பவுனுக்கு ரூபாய் 160 உயர்ந்து ஒரு பவுன் 56,000க்கு விற்பனையாகியுள்ள நிலையில் மேலும் தங்கம் விலை உயரக்கூடும் என்று தகவல் வெளியாகியுள்ளது. பட்சமாக மணலியில் 14.49 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. மதுரவாயல் மற்றும் வானகரத்தில் தலா 8 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. சென்னை வலசரவாக்கம் பகுதியில் 7 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் இன்று முதல் 29ஆம் தேதி வரை ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய மழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் இன்று ஓரிரு இடங்களில் மணிக்கு 40 கிலோமீட்டர் வேகத்தில் தரைக்காற்று வீசக்கூடும் என்றும் தகவல் வந்துள்ளது. ஆந்திரா மற்றும் ஒடிசா இடையே வங்கக்கடலில் புதிய புயல் சின்னம் உருவாகியுள்ளது. இதனால் ஆந்திரா, தெலுங்கானா, ஒடிசா ஆகிய மாநிலங்களில் கனமழை பெய்ய வாய்ப்பு உள்ளது. தமிழகத்தில் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது. தொடர்ந்து இணைந்திருங்கள் பிரபாஸ் கதமம் செய்திகளுடன். மீண்டும் மற்றொரு செய்தியில் சந்திப்போம். வணக்கம்.